ஹாய் கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆத்தூர் டேமோட அப்பர் பியூட்டி. இப்படி ஒரு இடம் திண்டுக்கல் இருக்கான்னு சொல்லிட்டு நானும் என் குடும்பம் கார் எடுத்துட்டு வேகமாக போனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஆச்சரியமே காத்துட்டு இருந்துச்சு. என்னன்னு நீங்களே பாருங்க. எங்களோட ஃபர்ஸ்ட் பிக்னிக். அன்பார்ச்சுனேட்டாக நான் தான் வெயில காமிச்சிட்டு வரேன். நாங்கெல்லாம் பிஸ்கட் சாப்பிட்டுருக்கோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, போகிற இடம்லாம் தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, நெல்லுன்னு சும்மா பார்க்க கண்ணு குளிர்ச்சியாக பச்சை பசைன்னு அருமையாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நுழைய போகிறோம். எச்சரிக்கை போர்டை பார்த்துட்டு தைரியமாக உள்ள போகணும். ஒரு அடர்ந்த காடு, சுற்றி யாருமே இல்லை. சுற்றி நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். ஆமாம், நம்ம வந்துட்டா எங்க நம்ம போறோம்? ஆத்தூர் டேமுக்கு போறோம். ஆத்தூர் டேம்ல மீன் பிடிச்சா அங்க மீன் வாங்கிட்டு வரோம். நம்ம இப்ப இங்க யாரோ ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, சத்தம் கேக்குது. சுத்தி வெறும் காடு. ஸோ இப்போ இந்த காட்டு பாதையில் நம்ம நடந்து போகிறோம். ஸோ இந்த பாதையில் நம்ம வந்து ஏறி போனோன்னா நம்ம வந்து டேம் பார்க்கலாம். ஆத்தூர் டேம், இது ஒரு குட்டி டேம். ஓ, திண்டுக்கலுக்கு தண்ணி இங்கே இருந்தால் வருதான். இதுதான் அந்த ஸ்டெப்ஸு. மைசூர்லாம் நல்லா இருக்கு. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு ஏறி நம்ம ஆத்தூர் டேமுக்கு வந்துட்டோம். சுற்றி மலை. அப்படியே எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ எடுத்துட்டு தடுப்பணை எங்கே இருக்குன்னு தேடி போனோம். பார்த்துட்டு ஆத்தூர் டேமில் அருமையாக தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்துட்டு காஞ்சு போயிருக்கு, ஒரு ஓரமாக ஒழுகிட்டு இருக்கு. பட் ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு. சம்மாளுக்கு தண்ணி. ரீலுக்கும் ரியலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸாக இப்போ பார்ப்போம் வாங்க. த ரீல் விசஸ் ரியாலிட்டி. தாராளமாக நீங்கள் எல்லோரும் வரலாம். தண்ணி வரப்போ கேட்டு வாங்க, ஏன்னா அப்போ மட்டும்தான் இந்த இடம் அழகாக இருக்கும். அவ்வளோதான், வந்த வேலை முடிஞ்சு. அடுத்து என்ன, மூட்டை முடிச்ச கட்டிட்டு மீனை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான்.